Hi friends, welcome back to next video of our program lecture series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்றது, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அப் டு திஸ் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா நம்பர்ஸ் யூஸ் பண்ணிருப்போம், தென் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம், ஒரு சில ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரிங் எப்படி கிரியேட் பண்றது, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்றது, அதை எப்படி மிக்ஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் ஆர் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டெக்ஸ்ட், நம்மளோட நேமையோ இல்ல டிபார்ட்மெண்ட்டையோ வாட் எவர் இட் மேபி நம்மளோட அட்ரஸையோ இன்சர்ட் பண்ண போறோம் டெக்ஸ்ட். ஓகே, கேன் யூ யூஸ் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ்? ஸோ உங்களோட டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னாலே ஆல்வேஸ் நம்ம எதுக்குள்ள என்டர் பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட்குள்ள தான் என்டர் பண்ணணும். ஈவன் நம்ம சிங்கிள் கோட்ல என்டர் பண்ணாலுமே நமக்கு ஆர் ப்ரோக்ராம் அவுட்புட்டை வந்து டபுள் கோட்ஸ்குள்ள தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஏஸ் ஈக்குவல் டு நம்ம ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டபுள் கோட்ஸ்குள்ள யூஸ் பண்றேன். ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்றோம். ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணோம். ஹலோ வேர்ல்டுன்னு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரிசல்ட் என்னவா இருக்க போகுது, ஜஸ்ட் எக்ஸாக்டா ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும் போது வித்தின் டபுள் கோட்ஸ், ஸ்ட்ரிங்னாலே டபுள் கோட்ஸ்ல தான் வந்துடும். ஸோ பிஸ் ஈக்குவல் டு ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி சிங்கிள் கோட்ல நான் ப்ரிப்பேர் பண்றேன். ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி சிங்கிள் கோட்ஸ்ல நான் ப்ரிப்பேர் பண்றேன். ஸோ எகைன் நான் பி பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் எகைன் டபுள் கோட்ஸ்ல தான் அப்பியர் ஆக போகுது. ஹவ் ஆர் யூ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, தட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம். கான்செப்ட் புரிஞ்சது அப்படின்னா போதும். ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரிங்ஸை சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம், டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ண போறோம். அதாவது சி செட் ஹலோ, எனக்கு என்ன மாதிரி அவுட்புட் வேணும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி எஸ் இந்த அவுட்புட் எனக்கு வேணும். சி செட் ஹலோ அப்படிங்கிறது வேணும். அந்த ஹலோ அப்படிங்கிறது சிங்கிள் கோட்ஸ்குள்ளே வேணும் அப்படிதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஹலோ அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகே, C is equal to again நான் ஃபர்ஸ்ட் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்றேன். C set hello அப்படிங்கறது எனக்கு சிங்கிள் கோட்ல வேணும். ஹை ஹலோ, ஈவன் எக்ஸ்கிளமேஷன் மார்க் யூஸ் பண்றேன். again நான் சிங்கிள் கோட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் again C பிரஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு நான் எப்படி டைப் பண்ணிருக்கணும் அதே மாதிரி தான் அப்பியர் ஆகும். ஏன்னா ஒரு சில பொசிஷன்ல நமக்கு எக்ஸாக்டா அந்த கொட்டேஷன் மார்க்லாம் வேணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் தான் இது ப்ரொடியூஸ் பண்ணும். C set hello அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓகே, ஈவன் டபுள் கோட்டுக்குள்ள சிங்கிள் கோட்டை யூஸ் பண்ண முடியுமா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டபுள் கோட்ல சிங்கிள் கோட்டை யூஸ் பண்ணிருக்கோம். ஈவன் சிங்கிள் கோட்டை டபுள் கோட்டுக்குள்ள யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், அதுவும் பாசிபிள் தான். ஸோ அதுக்கான கமெண்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் கோட் ஓபன் பண்ணிட்டோம். ஹி ரிப்ளைட். ஓகே, ஹி ரிப்ளைட். எகைன் குட் பை அப்படிங்கறத யூஸ் பண்ண போறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம சிங்கிள் கோட் ஓபன் பண்ணிருக்கோம். எகைன் டபுள் கோட்ஸ் இப்போ ப்ரிப்பேர் பண்றோம். குட் பை அப்படின்னு சொல்லி அவன் சொல்றதா நம்ம அசியூம் பண்றோம். எகைன் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டபுள் கோட்ல சிங்கிள் கோட்டை யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் கேஸ் சிங்கிள் கோட்டுக்குள்ள டபுள் கோட் யூஸ் பண்றோம். எஸ், அதுவும் பாசிபிள் தான். நமக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. குட் பை அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ள. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம மட்டும் தான் டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணி ரிசல்ட்ல எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து மார்க் வாங்கணும், அவனோட நேம் என்ட்ரு பண்ண சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நேமையும் என்ட்ரு பண்ண முடியாது ப்ரோக்ராம்ல. ஸோ ஃபர்தரா நம்ம டிஃபால்ட்டா ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்றப்ப அவனோட நேம் என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம நெக்ஸ்ட் ரீடிங் ஸ்ட்ரிங்ஸ் ஃப்ரம் யூசர் இன்புட், அதாவது யூசர்ல இருந்து நம்ம இன்புட்டை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். யூசர் இன்புட் ரீட் லைன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். வேல்யூ ரீட் லைன் within the parenthesis prompt is equal to whatever it may be, உங்களோட கொஸ்டின் என்னவோ அதை நீங்க யூஸ் பண்ண போறீங்க as a string. ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம் இப்போ. ஓகே, ஸோ ரீட் லைன் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நேம். ரீட் லைன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ரீட் லைன் prompt is equal to, ஓகே, prompt is equal to again டபுள் கோட்ஸ் தான். ஐ திங்க் என்டர் யுவர் நேம் அப்படிங்கிறத நான் கொடுக்க போறேன். என்டர் யுவர் நேம் அப்படிங்கறத நான் டிஸ்பிளே பண்ண போறேன். என்டர் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்டர் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஐ திங்க் ரீட் லைன் ப்ராம்ப்ட் இது பிரிண்ட் ஆகாது. ஸோ அதுக்காக நம்ம பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். பிரிண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, இந்த பிரிண்ட் அதுக்கு நான் ஏதோ ஒரு வேல்யூபிள் சூஸ் பண்றேன். பிரிண்ட் என் ரீட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பராந்தசிஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் கர்சர் இங்கே யூஸ் ஆகலை. இப்போ நமக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. என்டர் யுவர் நேம். ஸோ நான் என்னோட யூடியூப் சேனல் நேமே கொடுத்துறேன். ஆரோ ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிறது ரிசல்ட்டா எனக்கு ப்ரொடியூஸ் பண்றேன். ஓகே, இப்போ நமக்கு ரிசல்ட் ஜஸ்ட் ஆரோ ஸ்டடி சர்க்கிள். அது நமக்கு ஸ்ட்ரிங்னு தெரியும், அதனால அதை டிஃபால்ட்டா டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருச்சு. இதே மாதிரி உங்களோட ஸ்டூடெண்ட் மார்க் என்டர் பண்ண சொல்லலாம், வாட் எவர் இட் மேபி. ஸோ கமெண்ட் என்ன அப்படின்னா ரீட் லைன் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறதா நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.